மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். கடந்த 2 செய்திகளிலே இந்த உலக மக்கள் கடவுளை தேடுகிறேன் என்று சொல்லியும் ஏன் கடவுளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக அவர் கொடுக்கிற பொதுவான வெளிப்பாடு, அப்புறம் இவரே தேவன் என்று, இயேசுவே இரட்சகர் என்று நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு விசேஷ வெளிப்பாடு பற்றி நாம் பார்த்தோம். இந்த இயற்கையை நீங்கள் பார்க்கும்போது இவ்வளவையும் அற்புதமாய் உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டிகர்த்தா இருக்கிறார் என்று நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு வருகிறது. அது பொதுவான வெளிப்பாடு. இப்போ ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கும்போது இவ்வளவு தெய்வங்களில் யார் தான் அந்த டாப் மோஸ்ட்டு, இதில் யார் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமானா அது இந்த இயற்கையை பார்க்குறப்ப அது தெரியலை. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே, உணர்விலே ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. அதற்காக ஒரு பிரசங்கம் அனுப்பப்படுகிறது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதே இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அது தேவ பலனாக இருக்கிறது. எப்படி? இப்போ இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இந்த இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்காருங்க, நீங்கள் அதை நம்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவர் செஞ்சால் பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். அப்புறம் நீங்கள் பாவம் இல்லாமல் கடவுளுடைய பிள்ளையாக ஆசீர்வாதமாக வாழலாம், போகிறதும் பரலவும் போகலாம் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதை தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல்னு சொல்கிறோம். இயற்கையில் இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் தேவன் ஒருவர் உண்டு, அவர் பெரியவர், அவ்வளோ மட்டும் சொல்லும். ஆனால் இந்த பிரசங்கம் சிலுவையை பற்றிய உபதேசம் வேறு இல்லைங்க. இந்த ஆள் பெரிய ஆராய்ச்சி பண்ணி அந்த 5 கண்டங்கள் இருக்கிற அந்த பூமியில் இன்னொரு கண்டத்தை கண்டுபிடிச்சிட்டாருங்க. சரி, கண்டத்தை கண்டுபிடிச்சாக்க பாவ மன்னிப்பு கிடைக்குதா, பரலோகம் போகுதா? இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஞானிகளும் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தவர்களும் உலக இன்பங்களை பூர்ணமாக நான் அனுபவிக்கிறேன்னு அனுபவிக்கிறவங்களும் அவங்களாம் கடவுளை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. இந்த உலகத்தில் சூரியனுக்கு கீழே நான் பார்த்த எல்லாத்தையும் பார்க்குறப்ப அது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னு ஞானி ஒருத்தன் சொல்கிறான். சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறாரு, அதை பார்த்துருந்தா அது வேறு. ஆனால் இவன் சூரியனுக்கு கீழேயே பார்த்து பார்த்து எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ வெறுமனே தேவனை அறியாத நிலைமையில் உலகத்தை எல்லாம் பார்த்து உலக இன்பங்களெல்லாம் அனுபவித்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் உண்மையாகவே சிருஷ்டிகர்த்தா யார் என்று, சர்வத்தை உண்டாக்கின தேவன் யார் என்று, நம்மை உண்டாக்கி நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கின இயேசு யார் என்று அறிந்திருந்தால் மட்டுமே அது பிரயோஜனம். அந்த அறிவு ஒரு பிரசங்கத்தினால் வருகிறது. அது என்ன பிரசங்கம்? சிலுவையை பற்றிய பிரசங்கம். அப்போ சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்போது, ஓ இவர் தான் ரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நீங்கள் வர முடியுது, ரட்சிக்கப்படுறீங்க. அப்புறம் அதுக்கு மேலே இயேசுவை தெரிஞ்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. அப்போ அதுக்கு மேலே தேவனை அறிகிற அறிவு. கடந்த செய்தியில் கடைசியில் சொன்னேன், தேவனை அறிகிற அறிவினால்
நமக்கு இந்த ஜீவன், இந்த வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கைக்குரிய தேவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு தேவனை அறிகிற அறிவு இருந்தால் அதெல்லாம் கிடச்சிருமா? அப்புறம் தேவன் மேலே பக்தியாக இருப்பதற்கு தேவையான காரியமும் கிடைக்குதான். நம்ம தேவன்கிட்ட பக்தியாக இருந்தால் தான் அவர் கொடுக்குறத வாங்குவான். தேவன் மேலே பக்தி இல்லைன்னா அவர் எங்கேயாவது இருக்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறையா அப்படி போயிடுறான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதமே இல்லாமல் போகுது. தேவ பக்தியாக இருக்கும்போது தேவனோட கூட ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அந்த தேவன்கிட்டருந்து எல்லா நன்மையும் வருகிறது. ஆனால் தேவ பக்தி இல்லைன்னா இவன் எங்கேயாவது போயிடுறான், அவர் அங்கே இருக்கிறாரு, இவன் எங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பூமியில் இருக்க சாபங்கள் தான் அவனுக்கு வருது. ஆக நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அது என்ன செய்தான்? நமக்கு தேவனுடைய சுபாவத்தையே கொடுக்குதான். அதுதானே 2 பேதுருல 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, தேவனை அறிகிற அறிவினால தேவனுடைய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அறிஞ்சிக்கணுங்க அப்படி சொல்கிறார். அப்போ தேவனை அறிகிற அறிவுன்னா வெறுமனே ஜெபம் பண்ணால் கிடைக்குதா? ஜெபம் பண்ணணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஜெபமெல்லாம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே சுத்த இருதயம் வேணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ இயேசுவே முன்னாடி வந்து நின்னா, இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா, அவர் வர்றாருங்கிற எதிர்பார்ப்பு இல்லைன்னா அவர் வந்து நின்னா கூட தெரியாது. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனாங்களாம். அவங்களுக்கு இயேசுவே ரட்சகர்னு தெரியும், ஆனால் அவங்க அதை சரியாக புரிஞ்சுக்கறல. இயேசு தான் அந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து, அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களாம். அவர் ரோமருடைய அடிமைத்தனத்தில் இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு வந்தார். அப்படி அவங்க நினச்சிக்கிட்டாங்க, ஆனால் அது நடக்கலை. அவர் எதுக்கு வந்தார்? பாவத்தோடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள விடுதலையாக்க நான் வந்தேன்னு இயேசுவே சொல்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இவன் தன்னைத்தானே விடுதலை ஆக்கிக்கிற முடியாது. ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால், குமாரனாகிய இயேசு ஒருவனை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலையாவான் அப்படிங்கிறார். பாருங்க, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனு பிதாவிடத்தில் வரான். சரி, அப்போ இவரை கண்டுபிடிச்சிட்டாக்க தேவன்கிட்ட வந்துட்டோம். இப்போ தேவன்கிட்ட வந்துட்டா போதுமானா, இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, பரலோகம் போக ரெடி. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமும் கிடைக்கணும், முடிவில் போகிறதும் பரலோகம் போகணும். இந்த வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்படுகிறது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் நம்ம இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னங்க சாட்சியா? இந்த உலகமெல்லாம் கடவுள் யாருன்னு தெரியாமல் இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வழி எதுன்னு தெரியாமல் இருக்குது. அப்படியே குருடர்களைப் போல தடவி கொண்டு திரிகிறார்கள், குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அதுதான் இயேசு சொல்லுகிறார், கண் இருந்து காணாமலும், காதிருந்து கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை சுகமாக்காமல் இருக்கும்படி அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது அப்படின்றார். அது கொளுத்து போனவங்கன்றார். அப்போ தேவனை பார்க்குற கண், கேட்குற காது, இருதயத்தில் உணர்ந்து புரிஞ்சுக்கிற இருதயம், இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. அது பெற்றுக்கொள்ளணுமானா சுத்த இருதயம் தேவை. மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை பார்த்தரலாம் அப்படி சொல்கிறது. அப்போ பார்த்துட்டா போதுமானா, பார்த்துட்டாலும் பத்தாது. கடவுளை கண்டுபிடிச்சி ரட்சிக்கப்பட்டவங்களாம் கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க, போதுமா? பரலோகம் போகிற அளவுக்கு போதும். ஆனால் இந்த பூமியில் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் இயேசுவுக்கே சாட்சியாக இருக்க, நமக்கு விரோதமாக எழும்புகிற பில்லி சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள்,
அப்புறம் நமக்கு பொதுவாக நமக்கு விரோதமாக இருக்க எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் முறித்து நாம் விடுதலை உள்ளவர்களாய் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாய் வாழ வேண்டுமானா அப்போ தேவனை அறிகிற அறிவு வேணும். எந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, அவர் நம்மகிட்ட தொடர்ந்து பேசுகிறாருன்னு நமக்கு தெரியணும். நான் சொன்ன இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடைய தேவனை தரிசிப்பார்கள்னு. இப்போ இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்தில் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், கண்டுபிடிப்பாங்க, பார்த்துருவாங்க. ஆனால் இப்போங்க எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஆவினா தேவாவி நமக்கு தெரியுங்க. பரிசுத்தாவி ஒன்று இருக்குதுன்னு தெரியும், அசுத்தாவி இருக்குதுன்னு தெரியும். இந்த அசுத்தாவியெல்லாம் இந்த பிசாசு சம்மந்தப்பட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனை சம்மந்தப்பட்டவர், தேவனோடு கூட சம்மந்தப்பட்டவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுறத பற்றி பேசுது. அவர் உள்ளத்தில் பைபிளை படின்னு சொல்கிறார். ஒரு ஏவுதல் இல்லையா? இருக்குது. அப்புறம் தேவனே பேசுகிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புனார்னு சொன்னேன். சுவிசேஷம் ஒரு ஆள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அந்த ரோமர் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வாசிங்கன்னா அங்கே கொர்நேலிங்கிற ஒரு மனுஷன் உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவன், அவன் உண்மையாக ஜெபம் பண்ணுறவன். ஆனால் கடவுளை பற்றி இன்னும் நல்லா தெரியல, இயேசுவை பற்றி ரட்சிப்பை பற்றி நல்லா தெரியல. ஒரு தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, நீ ஆள் அனுப்புந்தா அந்த ஊருக்கு ஆள் அனுப்பு, அங்கே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய குடியிருக்க சீமோன்கிற ஒரு வீட்டில் குடியிருக்கான், அந்த பேதுருக்கு ஆள் அனுப்பி அவனை வர சொல்லு, அவன் உனக்கெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல தேவதூதன் இதோடு நின்றுக்கிட்டான். அதுக்கு மேலே சுவிசேஷமாக அறிவிக்கலை. அதை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள், அது இயேசுவோடைய சீஷன். அந்த சீஷன் பேர் கொர்நேலியுவுக்கு அங்கே வீட்டில் இருந்த எல்லாருக்கும், இயேசுவே அந்த ஆண்டவர், இயேசுவே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர், அவரை ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கிட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருதயத்துக்குள்ளே வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. இந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டதை அதுக்கு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. தேவனை அறிகிற அறிவை தர்றாரு. இதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அப்புறம் பைபிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பைபிள் கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சர், வேத வாக்கியம், கிறிஸ்துவை பற்றி, ரட்சிப்பை பற்றி, தேவனை பற்றி நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வேதம். வேதம்னா இதை வாசிங்கன்னா நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். அப்புறம் அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நீங்கள் எப்படி ஆளுன்னு தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் அவரை அறிகிற அறிவில் வளரும்போது அவருடைய சுவாபத்துக்குள்ளேயே நீங்கள் வர்றீங்க, பெறுகிறீங்க. அப்புறம் அவருடைய அபிஷேகத்தை பெறுறதுனால தேவனுடைய வல்லமையை பெறுறீங்க. அதனால் இந்த பூமியில் கிரியை செய்கிற பிசாசு அந்தகார வல்லமைகளை நீங்கள் முறிக்கிறீங்க, மேற்கொள்கிறீங்க. அப்புறம் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்னு இந்த உலகத்தாருக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, அந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்க. இதெல்லாம் வெறும் இயேசுவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறது, அபிஷேகம் பெற்றேங்கிறதுனால மட்டும் கிடையாது. வேதத்தை அறிகிறது மூலமாக தேவனை அறிகிற அறிவில் வளர்றது. இந்த வேதம் தேவனை பற்றி நமக்கு போதிக்கிறது. இது எங்கே ஆரம்பிக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அங்கே ஆரம்பித்து முதல் 6 நாட்கள் அந்த பூமியை எப்படி அவர் ஒழுங்குபடுத்தினார், சிருஷ்டித்தார்னு. 7வது நாள் ஒரு நாள் ரெஸ்ட்டு. இன்றைக்கி பூமியில் எல்லோரும் 6 நாள் வேலை பார்த்து 7வது நாள் ரெஸ்ட்டு.
அதெல்லாம் பைபிளில் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. 7வது நாள் அதை பரிசுத்தப்படுத்தினார், அதை மனுஷனோடு செலவு பண்ணினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எப்படி முதல் மனுஷன் பாவம் செஞ்சு விட்டான், அப்புறம் எப்படி பாவியான மனுஷனுடைய வாழ்க்கை என்னென்னு அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை சுருக்கமாக எழுதியிருக்கு. அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தப்போ எப்படி அவங்க நல்லா இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதப்போ எப்படி கெட்டு நாசமானாங்க, அது எல்லாத்தையும் எழுதியிருக்கு. அப்புறம் நல்ல போதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தேவன் பரிசுத்தரோ அதுபோல் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள், எப்படி தேவன் நல்லவரோ அதுபோல் நீங்கள் நல்லவராக இருங்க, எப்படி தேவன் அன்பாக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் அன்பாக இருங்க, தேவன் எப்படி இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவராக இருக்கிறார் அதுபோல் நீங்களும் இரக்கம் உருக்கம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு போதிக்கிறது. பிரசங்கத்தின் மூலமாக போதனை வருது. பிரசங்கம் என்ன பிரசங்கம்? சர்ச்சில் இந்த வேதத்திலிருந்து பிரசங்கம். இந்த வேதங்கிறது எது? நம்முடைய வாழ்க்கை தேவைக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளர, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற, பலனை பெற, நல்ல சாட்சியாக இருக்க, பிசாசுடைய கிரிகளை அழிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த, அநேகரை ரட்சிப்புக்களை நடத்தி அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, இப்படியெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பைபிள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த வேதத்தை வாசிக்கிறப்ப சுத்த இருதயத்தோடு வாசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், உலகத்தில் எல்லோரும் கடவுளை தேடுறாங்க, ஆனால் கண்டுபிடிக்கலையே. என்னடான்னு பார்த்தா பாவத்திலே இருந்துக்கிட்டு கடவுள் வேணும்னு தேடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நீ பாவத்தை விடு, என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. மனம் திரும்பி வா அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், என் பாவம் எனக்கு வேணும், ஆனால் கடவுளை தேடுறேன் அப்படின்னா கடவுளை பார்க்காம வேறு என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். உலக வழிபாட்டு காரியங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தேடினதுனால அவங்க கண்டுபிடிச்ச காரியங்கள். அவைகளை தான் அவங்க ஆராதிக்கிறாங்க. அவைகள் எல்லாமே ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். சூரியனை கும்பிடுறாங்க, சந்திரனை கும்பிடுறாங்க, மரங்களை கும்பிடுறாங்க, நெருப்பை கும்பிடுறாங்க, தண்ணியை கும்பிடுறாங்க, மழையை கும்பிடுறாங்க. முன்னோர் வழிபாடு, நம்முடைய முன்னோர்கள் தாங்களே நம்மளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி முன்னோர் வழிபாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இது மாதிரியான எத்தனையோ அந்த சுத்த இருதயம் இல்லாமல் கடவுளை தேடினா இதுதான் கிடைக்குது. ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், கடவுளை பார்த்துருவாங்க. ஆக சுத்த இருதயத்தோடு தேடணும். அப்புறம் நான் ஏற்கனவே இந்த குடும்பத்தில் பிறந்தாங்க இதை தான் கும்பிடுவேங்க அப்படின்னு இல்லாமல் உண்மையிலே கடவுள் யார் அப்படின்னு நான் பார்க்கணும், உண்மையிலே யார் கடவுள் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு தேடினா கண்டுபிடிச்சிடலாமா. ஏற்கனவே நாங்கள் இந்த குடும்பங்க இதை தான் கும்பிடுவோம் எங்கள் வழக்கம் அப்படின்னு சொல்லி குடும்ப வழிபாட்டு காரியங்களோ அல்லது வேறு எந்த அவரவர்கள் பிறந்த நாட்டிலையோ அவர்களுடைய நம்பிக்கையிலையோ இருந்துக்கிட்டு அதுதான் எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் இருந்துக்கிட்டு தேடுறதில்ல. அப்படி இருந்துக்கிட்டு தேடினா ஒன்றும் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு உண்மையான கடவுள் யாருன்னு தேடி சுத்த இருதயத்தோடு தேடினீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு இருந்தால் நம்ம கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அவர் சொல்கிறாரு, உனக்கு தேவனை அறிகிற அறிவை கொண்டு வர்றதுக்குன்னே உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்குறவர்னு போட்டிருக்கு. அப்புறம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில்
அவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாரு அப்படி போட்டிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் வாசிக்கிறேன் நான். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை, கர்த்தர்கிட்ட உண்மையிலே கடவுள்கிட்ட அன்பு கூர்ந்தால் அவர் என்னெல்லாம் வச்சுருக்காருங்கிறத ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறவைகளை இந்த ஜனங்களுடைய கண்ணு காணலை, காது கேட்கலை, அவங்க இருதயத்தில் தோணலை. அது ஏன்னா இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. பாவத்தையே வேண்டுமென்று சொல்லுகிறது, கடவுளையும் பார்க்கணுங்குது. இது நடக்கலை. இயேசுநாதருடைய முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவருடைய போதனையில் நம்பர் 1, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான போதனை, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளணும்னா சுத்த இருதயம் வேணும். அப்புறம் வேதத்தில் தேவனை பற்றி எழுதியிருக்குல்ல, இந்த வேதத்தை வாசிங்கன்னா நீ தேவனை அறிகிற அறிவில் வளரலாம். அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களை ரட்சிக்க வந்த இயேசு யாருன்னு தெரியும். இந்த பூமி முழுவதும் அந்த விழுந்து போன தூதர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த தீமைகளுக்கு விலகி நீங்கள் எப்படி உங்களை காத்துக்கலான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலான்னு கண்டுபிடிப்பீங்க. எப்படி பிசாசோடைய கொட்டத்தை அடக்கி அவனுடைய பிடியில் இருக்க ஆசீர்வாதங்களாக நம்ம விடுதலையாக்குறது, நம்ம சுதந்திரிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆவிக்குரிய அந்த யுத்தம் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் போராடிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம ஏதோ கத்தி எடுத்து சண்டை போட்டு விரட்ட முடியாது. ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பிசாசை எதிர்த்துன்னு சண்டை போட்டு துரத்தி விட்டு அவனுடைய பிடியில் இருக்க ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் அனுபவிக்கலாம். இன்னும் அநேகருக்கு வழியை சொல்லலாம். அந்த வழி சொல்கிறது தான் சுவிசேஷமும் பைபிள் பிரசங்கமும் வருது. அங்கே இயேசுநாதர் அவர் சுகமாக்கினாராம், வியாதியர்த்தலத்தில் சுகமாக்கினாராம். அதோடு நிற்கலையாம். அவர் பிரசங்கித்தார், அவர் போதித்தார். பிரசங்கம் என்ன பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, சீக்கிரம் உடனே ரட்சிக்கப்படுங்க அப்படின்றார். போதித்தார்னு தேவன் எப்படிப்பட்டவர்னு, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக யாராக இருக்கிறீங்கன்னு, நீங்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும், ஜெயமாக வாழ முடியும்னு, அப்படி போதனைகள். அந்த போதனைகள் இந்த பைபிளில் இருக்குது. நீங்கள் சுத்த இருதயத்தோடு வாசித்தா அவ்வளவு இருதயத்தில் வெளிப்பாடாக வரும். இப்போ நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 2 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை இந்த ஜனங்களுடைய கண்ணு காணலை, காது கேட்கலை. ஏன்னா பாவத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறாங்க. ஆனால் இந்த இயேசுவை சுத்த இருதயத்தோட இயேசுவை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி சொல்கிறப்ப நமக்கோ யார், அந்த உலகத்தார் பாவத்தையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறாங்க, அதனால் அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நமக்கோ நம்ம யார், சுத்த இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட வந்தோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா, இயேசுவை கண்டுபிடிச்சவர்களா, தேவனை கண்டுபிடிச்சவர்களா வந்திருக்கிறோம். நமக்கோ அந்த அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை தமது ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தார் பாவத்தை வச்சுக்கிட்டு தேடினால கண்டுபிடிக்கல. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தினார், போதிக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் எல்லாற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ஞ்சிருக்கிறாருன்னா தேவனை அக்கு வேற ஆக்கு மேலேயா எல்லாம் பிரித்து போட்டு பார்த்த மாதிரி தலை முதல் கால் வரைக்கும் இந்த தேவன் யாருன்னு சொல்லி அறிந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு தேவனை பற்றி வெளிப்பாட்டை கொடுக்கிறார்.
தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரலாம். அதில் அது என்ன போட்டிருக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனை அறிய மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன் தேவனை அறிந்து கொள்வான், எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான், ஆராய்ந்து நிதானிப்பான். அப்புறம் அவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். அவர் தேவனுடைய சிந்தை, அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்கள் தெரிஞ்சுருவீங்களாம். தேவன் தம்முடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அது உங்களுக்கு தெரியுமா? பவுல் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கி ஒரு மனுஷன் யார் எப்படின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. பொதுவாக வீடுகளில் புருஷனுடைய இருதயத்தை மனைவிக்கு தெரியும், மனுஷனோட மனைவியோட இருதயத்தை புருஷனுக்கு தெரியும். அதனால் அவங்க எப்படி செய்வாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி இருந்தால் சந்தோஷம், எப்படி இருந்தால் சண்டை, எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ இதுவுமே சற்று குறைவுள்ளதானா? தேவனை அறிகிற அறிவு அப்படியே கிடைக்குமா? பிதாவாகிய தேவனை ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவரை குறித்து போதிக்கிறார். அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை, சமாதான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, எப்படி ஒரு ஜெயமான வாழ்க்கை, எப்படி பிசாசோடைய பிடியிலிருந்து அவன் நம்மக்கிட்டேருந்து திருடி போன அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பிடுங்கி எடுத்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறது, இதுபோல் பிசாசோடைய பிடியில் கிடக்கிற அந்த ஜனங்களை எப்படி விடுதலை ஆக்கிறது, எல்லாம் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதான் இயேசு இடத்தை சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது மேல் மோதியும் அது விழவில்லை. ஆனால் அவர் சொல்கிறத கேட்காம, இந்த பைபிள் வேதம் சொல்கிறத கேட்காம அவன் இஷ்டத்துக்கு வாழ்கிறவன் என்ன ஆகிடுறானா, அவனு வீடு கட்டினானா, ஆனால் மணலில் கட்டினானா. அவன் மணலில் வீட்டை கட்டி வச்சா எல்லா வீட்டுக்கும் வர்ற மாதிரி பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதில் மோதுது, எல்லா வீட்டுக்கும் தான். ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிற்கிது. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் வாழ்க்கையை வாழ்ந்தவன், அவன் தான் மணலில் வீடு கட்டினவன், அவனுடைய வாழ்க்கை அழிந்தது, முற்றும் அழிந்தது அப்படின்னு வாசிக்கிறீங்க. அப்போ கடவுள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது. கடவுள் வார்த்தையை கேட்கணுமா? பைபிள் வாசிங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கிறப்ப அவர் உங்கள்கிட்ட பேச நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ தேவனை அறிகிற அறிவை அடையிறதுக்கு சுத்த இருதயத்தோட, திறந்த மனதோட, தெளிந்த புத்தியோட பைபிள் வாசிக்கணும். பெரிய வெளிப்பாடு வரும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சிருந்தேன். ஆனால் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் தேடினதுனால கடைசிக்கு சபை மக்களே துன்பப்படுத்துகிற, கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டான். ஆனால் எப்போ இவர் தான் மேசியாவான்னு கண்டுபிடிச்சானோ அப்போ இருந்து இதே பைபிள் அவனுக்கு உண்மையான வெளிப்பாட்டை கொடுக்க ஆரம்பித்தது. என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவன் போய் அரபி தேசத்தில் உட்காந்து 3 வருஷம், கர்த்தாவே இப்படி ஆகிப்போச்சு, பைபிள்லாம் படித்து வச்சுருந்தேன், ஆனால் தப்பாக நினச்சிக்கிட்டு போயிட்டேன், இப்போ தான் தெரியுது, சுத்த இருதயத்தோடு உங்கள்கிட்ட வந்த ஒரு பாடு இந்த பைபிள் முழுசு விளங்குது, நீர் யாருன்னு விளங்குது, இயேசு யாருன்னு விளங்குது, நான் யாருன்னு விளங்குது, இந்த உலகம் என்னன்னு விளங்குது, பிசாசு என்னன்னு விளங்குது, பரலோகம் நிறைய எனக்கு தெரியுது, நான் இனிமேல் சத்தியத்தில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை பிரசங்கிக்கிறவனாய் மாறு. இன்றைக்கும் அநேகர் அந்த சவுலை போல, பவுல் அறியாமையில் இருந்தது போல் இருக்கக்கூடாது. சுத்த இருதயத்தோட வேதத்தை வாசிங்க, தேவனை அறிவிங்க, நீங்களும் யாருன்னு அறிவிங்க, ஜெயமான வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் சாதிப்பீர்கள். ஆதலால் சுத்த இருதயத்தோட வேதத்தை வாசியுங்கள், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்திருங்கள், சுபித்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.